எழுதாத வரையறை. வரையறைகளுக்கு அப்பால் பட்டு பரந்துபட்டது வாழ்வு. வாழ்வின் வரையறைகள் காலம் காலமாக கட்டி காத்து வந்த சொத்துக்கள். எழுதியவை சிலர், எழுதாமல் புரியாமல் மறைந்து புதைந்து கிடப்பவை பல பல. வாழ்வின் அர்த்தத்தை தேடி மேடையில் விரிகிறது எழுதாத வரையறை. कौसल्या सुप्रजा रामपूर्वा वञ्जा प्रवच्यते उत्तिष्ठ उत्तिष्ठं दैवमादिजम् उत्तिष्ठ उत्तिष्ठ गोविन्द करुणत्वय उत्तरनरदूर दैवं दैवमादिजम् गोविन्द காலமுறையான் தானே பார்த்துட்டு தானே எடுத்து வச்சனா. business
கஷ்டம். ரெண்டாவது திருத்தின வீடு விற்கலாமே. பத்தாவது ஸ்டாக் மார்க்கெட்ல போட்ட காசு நட்ட 2 வீட்டுக்கும் மோர்கேஜ் காசு. அதை விட நான் புதுசாக வாங்கின கார் ஃபோர்ட் ஃபியூஷனுக்கு மந்த்லி பே. அதை விட கிரெடிட் கார்ட்ஸ். ஓ கடவுளே, விட்டா ஹைவே மேல இவ்வளவு லிஸ்ட் போடுற போல இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஓவனைட்ல மில்லியனர் ஆகணும்னு ஆசை. அதான் இப்படி கஷ்டப்படுறீங்க. யோசிச்சுப்ப உனக்கும் ஹரிக்கும் நல்ல வேலை, நல்ல சம்பளம், அது பேசாம எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்துக்கலாம் தானே. என்னப்பா எது என்ன நீ சொல்லிச்சாங்க சந்தோஷமா நான் வீட்டில் பார்க்க கஷ்டம் உங்களுக்கு என்னது சரியா மாறும். நீ தானே ஹரியை லவ் பண்ணி அவரைத்தான் கட்டுறேன் ஒற்ற காலம் வந்து கட்டினேன். அப்புறம் என்ன இப்ப? சரி லவ் பண்ணித்தான் இப்ப மாறிட்டு பிசினஸ் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் செய்ய வைக்கிறோம். நட்டவன்ற பற்றி என்னோட சண்டை. அவரை கேட்டா உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்றேன். ஓ நீங்க எப்பயும் என்னதான் இருக்கிறீங்க. சரி என்னோட சண்டையை போட்டு தண்ட அம்மாடிய சிஸ்டருக்கு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஆனா அவங்க போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் அதுல சாந்தி, உனக்கு ஒரு பிரச்சனையோட நீ யார்கிட்ட வார? அம்மாட்ட தானே. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனையோட தண்டதாயிட்டு போகலாம் தானே. நான் என்ன செய்தாலும் இப்ப எது எடுத்தாலும் ஒரே கண்ட்ரோல். பேசாம செப்பரேஷன் க்ளோஸ் எடுத்து ஐயோ கடவுளே, இது நடக்கும் எனக்கு தெரியும். முதலே தெரியுமே. இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். என்ன நடக்குது? என்ன நடக்குது? ஃபைனான்ஸ் அப்ப நான் திருப்பி சொல்றேன், உங்களோட அளவை நீங்கள் அங்கேயே வரணும். டைம் தெரிஞ்சு இந்த பக்கம் வராதீங்க. அங்கே சாந்தி, முந்தி கடன் பிரச்சனை இல்லை, இப்ப டிவோர்ஸ் என்ன எங்கேயாவது 300 ரூபாய் டிவோர்ஸ் எடுத்துடலாம் அக்கௌண்ட். ஆமா பேசாம டிவோர்ஸ் எடுத்து பிள்ளையோட நிம்மதியா இருக்கான்னு சொன்னேன். சாந்தி, சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் டிவோர்ஸ் ஒரு சொல்யூஷன் இல்லை. வாழ்க்கையில அப்படி இப்படி சின்ன பிரச்சனை வேறத்தான் செய்யும். நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டும். அப்பாவுக்கு நான் எல்லாத்துக்கும் தலையாடி கொண்டு இருக்கிறேன். நீ புள்ளியா விளங்கி கொண்டு எங்களுக்குள்ள இருக்கிற ட்ரஸ்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உனக்கு தெரியாது. எந்த விஷயத்த எப்ப கதைக்கணும், எப்படி கதைக்கணும், எங்களை விட்டு கொடுக்கணும் நாங்கள் அனுசரிச்சு தான் சீரிச்சு கொண்டு போறோம். இங்க வா, டிவோர்ஸ் சொல்லி நல்லா தான் இருக்குது. ஆனா நாளைக்கு நீ தனியா வாழ முடியாம இருக்கிறது யோசிச்சு பாத்தியா? சரி, உன்னை விட பிள்ளைகளோட ஃபியூச்சரை பற்றி யோசிச்சு பாத்தியா? என்ன வேலை இருந்தாலும் சாந்தி ஆறுதலா தான் யோசிச்சு முடிவெடுக்கணும். உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு அவசரம். இப்படி அவசரப்பட்டு டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க கூடாது. சரியா சொன்னீங்க. டிசிஷன் எடுக்க வேண்டாம், யோசிச்சு முந்தி மாதிரி இல்ல. இப்ப எல்லாம் கேப்சர் பண்ணி ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ மோஷன்ல பார்த்து கண்ணுக்கே தெரிஞ்சது. நீங்கள் பேட்ச் காய்ச்சல் நீ எவ்வளவு சீரியஸா நான் விஷயம் காய்ச்சல் உங்களுக்கு தெரியல. ஒரு நாளைக்கு இந்த கேள்வி நான் அதுக்கே இல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நீ அதை ஹாயா
இப்ப நாமே கடனை கேட்டா அவள் தர மாட்டா. நீ கேட்டுப்ப சில விட அவள் நீ கேட்ட தருவா. நான் கேட்பேன். டெலிஃபோன் பண்ண ஆன்சர் பண்ண மாட்டேன். போற இமெயிலுக்கு ஒரு ரிப்ளையும் இல்லை. இனி நான் கேட்க போனா நீ ஏன் தலைமாளிகை நடந்தது? யூ டோன்ட் நோ யுவர் லிமிட்ஸ். அடி சரி, நான் தமிழ்ல சொன்னதை அவள் இங்கிலீஷ்ல சொல்லி இருக்கிறாரு. தமிழும் விடாங்க இல்லை, இங்கிலீஷும் விடாங்க இல்லை. நீ நிதானமா நடக்காம விட்டுட்டு இப்ப வந்து கேட்டா நான் என்ன செய்யறது? ஆமா, உங்களோட யாருக்கான தானே இந்த தானே மாமா போல அதுதான் போனாங்க. வித்துட்டேன். ஏய், அதை அனுபவிக்கே அது விற்கல இல்லை. அது அங்கே ஏதோ எந்த பிரச்சனையா அப்படியே வித்தாலும் அது அவங்கள்ட்ட கடைசி காலங்களுக்கு உள்ள நடாந்த நல்லா கல்யாணத்துக்கு டவுன் கொடுக்குறதுங்க. நீ நல்ல வடிவா சொல்லம்மா. டவுனி ராமோனி இங்க ஒட்டு தரம் கேட்கிற இல்லை. ஆனா பொம்பளை பிள்ளை படிச்சு லோன் இருந்தா அதை கட்டி முடிச்சிருவோம். ஆம்பளை பிள்ளை படிச்சு லோன் கட்ட வேணும். வீட்டுக்கு புது வீடு பண்ணி கொண்டு போறதுனா இல்லை டவுன் போடணும். அது இது சொல்லி நான் சுகா சொல்லி ஒரு பிரைன் எல்லாம் வேண்டுங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். சரி, நீங்க கூட யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தை வச்சு யாரும் எடுப்பீனா எடுப்பீனா எனக்கு நியூ போனேவா கோஸ்மேல பாத்தோம் அப்புறம் நான் கஷ்டம். சிவா அவ என்ன பாத்துக்கிற இந்த பாடிய சினிமா வச்சு பார்த்தது அண்ணா ட்ரெயின். ஐயோ, இப்படித்தானே நீ காசை கொண்டே கையாக்கி இப்ப நடுவில் வந்து நிக்கிற. சிவா குனிஞ்சு வளைஞ்சு வீட்டு வேலை செய்து நல்ல வடிவா வீட்டை சொல்லி 4 தடவை ஓடுவாங்க. அந்த மாதிரி ஸ்லிம்மா வந்து நிற்ப. என்னதுக்கு தான் காசு கையாக்கியோ தெரியாது. என்னவா காரோடு வந்து நிக்கிற மாதிரி இருக்குது. ஓ, அக்காட லோக்கலாஸ் போனாதான் நான் இருக்கிறேன். அவள் வேலை செஞ்சுட்டேன்னு நான் சரி, கவனமா போயிட்டு வாங்க. அவனையும் யோசிக்காத. ஐயோ, நான் கேட்டு வைப்பேன். நீ கவனமா ஒன்னும் யோசிக்காதேன்னு. கவனமா இங்க பாரு, இவ்வளவு பிரச்சனைகளையும் ஜிம் மட்டும் வேலைக்கு போறாங்க. நாங்களா இவ்வளவு பிரச்சனைகளை வெளியே தலைவாட்ட பயப்படுறோம். என்ன சொல்றது கேட்குது அவங்களுக்கு? அவள் இவ்வளவு பிரச்சனைகளையும் ஜிம்முக்கு போறா. அக்காட்ட காசு பண்ணி தாங்கன்னு கேட்கிறாள். பிறகு அக்காடக்காரன் லொக்கடாசன் நக்க வரை அடிக்கிறாள். இவளுக்கு சுவரோட போய் காய்ச்சணும். என்னடா பிளட் டெஸ்டும் மற்றது இந்த எக்ஸ்ரே சொல்லி தூங்குதான் அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவாங்க. பிரச்சனை இல்லையம்மா, நீங்க எனக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் வந்து அப்பா கூட்டிட்டு போறேன். அம்மா சாப்பாடெல்லாம் ரெடியேம்மா. நான் ரெடி எனக்கு எங்க ஃப்ரெண்டோட வரேன்னு சொன்னாரு. அதானே பார்த்தா சுத்தி சுத்தி நீ உங்க விஷயத்துல கவனம் தானே வடிவாய் எல்லாரும் கடையில கேட்கணும்னா உனக்கு எங்க உள்ளதான் கேட்கா. அம்மா பொட்டு குழச்சி வச்சிருக்கீங்களேம்மா, நீங்க தானே நைஸா பார்த்தீங்க. நான் எப்படி குழச்சாரு எனக்கு சொல்லி சொல்லியே 10 மணிக்கு வருஷமா நானே